காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணி எந்திரிச்சு சரி வேலைக்கு போகலாமேன்னு போட்டு கிளம்பி போனால் வழியில் ஒரே பயங்கரமான டிராஃபிக்கு, வண்டி சத்தம், அது இதுன்னு போட்டு அங்கேயே பாதி நிம்மதி போயிடுங்க. சரி அதையெல்லாம் தாண்டி ஆஃபீஸ் போனோம்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஏதோ ஒரு ப்ரெஷர் டென்ஷன் நம்மளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. பிரச்சனை என்ன? உண்மையிலேயே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மாதத்தில் ஒரு நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லைன்னா எங்கேயாவது நல்ல ஒரு அமைதியான இடத்த தேடி போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலோ நம்மளோட இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், இந்த ஓவர் திங்கிங் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் உண்மை இது இல்லைங்க. அப்புறம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறவங்க, அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாதாரண அட்வைஸ் எல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னங்கன்னா, ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்துக்குள்ளேயே மூழ்கி போயிடுறது. அப்புறம் அப்படி மூழ்கி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கஷ்டத்தோட மனநிலையிலேயே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டும் எந்நேரம் பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் கடைசியில் கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக மூலையில் போய் உட்காந்து அளவுக்கு அதிகமாக டிப்ரெஷன் ஆகிக்கிறதுங்க. அப்போ இதுக்கு தீர்வுதே என்ன அப்படின்னு பார்த்தவங்க, இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உலக புகழ்பெற்ற மிக பழமையான, அதாவது 1860களிலேயே நிறுவப்பட்ட ஒரு மருத்துவமனைங்க. அதாவது மேயோ கிளினிக் அப்படின்னு பேர். அந்த மருத்துவமனை சார்பில் ஒரு 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தவிர்த்தல், அதாவது அவாய்ட் பண்ணுறது. நம்மளுக்கு மன அழுத்தம் உருவாக்குற ஆளுகளையோ இல்லை அந்த மாதிரியான சூழ்நிலையோ ஈஸியாக உதறி தள்ளிட்டு விலகி வெளியில் வர்றதுங்க. 2 மாற்றி அமைச்சிக்கிறதுங்க, அதாவது ஆல்ட்ரு பண்ணிக்கிறது. அப்படி நம்மளால் விலகி போக முடியாத ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்க முயற்சி பண்ணுறதுங்க. 3வது பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறது, அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறது. சில விஷயங்கள் நம்மளால் மாற்றவே முடியாதுங்கும் போது அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிற பக்குவம் தானுங்க இது. அடுத்து 4வது தகவமைச்சிக்கிறது, அதாவது அடாப்ட் ஆகிக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசையும் நம்ம எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி மாற்றிக்கிறதுங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னமோ உண்மைதானுங்க. ஆனால் இருந்தாலுமே தேவையில்லாமல் வழியை நம்மளாக போய் ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்காமல் அதை விட்டு விலகி வர்றது அப்படிங்கிறது 100% நம்ம கையில் தானுங்க இருக்குது. அதாவது தெளிவாக சொல்லப்போனால் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலையாக நம்ம போய் அதில் மாட்டிக்கிறது அப்படிங்கிறது வேறு. அதுவே நம்மளாக வழியை தேடி போய் அந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிறது அப்படிங்கிறது வேறு. அப்போ முடிவுதே என்ன அப்படின்னவங்க, இதனால் நீங்கள் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக யோசித்து உங்கள் நிம்மதி நீங்களே கெடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ சந்தோஷங்களையெல்லாம் இழந்துடாதீங்க. உங்கள் மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் மட்டும் நீங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்போவுமே உயர்ந்தவையாகவே இருக்கட்டும். அன்பின் வழியில் ஒன்று சேர்வோம். நன்றி.